Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 12th தமிழ் half yearly exam also public examல நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கடந்த 2019, 2022, 2023 ஆண்டு நடைபெற்ற அரையாண்டு தேர்வுக்குரிய வினாக்களுடைய தொகுப்பும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தனித்தனியாக பிடிஎஃப் லிங்கை கொடுத்துறேன். உங்களுக்கு இயல் வாரியாக எந்த சிறுவினா படிக்கணும், எந்த குறுவினாக்கள் படிக்கணும், நெடுவினாக்கள் படிக்கணும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செய்து அதை படிங்க. நம்ம அரையாண்டு தேர்வில் மேக்ஸிமம் ஸ்கோர் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. குறிப்பாக பொதுத் தேர்வில் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும். நம்ம தமிழ் எக்ஸாமில் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணோம்னா உங்களுடைய விடைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அடித்தல் திருத்தல் இல்லாமல் பிழை இல்லாமல் தயவுசெய்து எழுதி பழகுங்க. நீட்டாக எழுதுங்க, லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கோடு எழுதுங்க. உங்களுக்கும் முழுமையான மதிப்பெண் போட்டுருவாங்க. இந்த தமிழை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பகுதி 1ல் 1 மார்க்ஸ் நம்ம முழுமையாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புக் பேக் கண்டிப்பாக படிங்க. 14 1 மார்க்ஸ் புக் பேக்கு படித்தா மேக்ஸிமம் 10 வந்துடும். ஒரு சில வினாக்கள் கண்டிப்பாக 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் புக்கில் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். நீங்கள் ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின்லாம் ரெஃபர் பண்ணி படிங்க. இப்போ சிறுவினாக்கள் குறுவினாக்கள் பகுதி 2 பகுதி 3க்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. கிட்டத்தட்ட 54 மதிப்பெண்கள் இதில் தான் இருக்குது. பகுதி 2 பகுதி 3 மொத்தம் 3 பிரிவு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய மொழித்திறனை சோதிக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 26 மதிப்பெண்களுக்கு இருக்குது. அப்போ இலக்கணம் படிச்சிருப்பீங்க. இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதிகள், பிழைகளை திருத்தி எழுதுதல், தமிழாக்கம், இந்த மாதிரி உங்களுக்கு மொழித்திறன் வினாக்கள் நிறையா இருக்குது. இது இல்லாமல் செய்யுள், உரைநடை வரக்கூடிய சிறுவினாக்கள் குறுவினாக்கள் இருக்குது. நெடுவினாக்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் எந்த ஹெட்டிங் படிக்கணும், எந்த துணைப்பாடம் படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை தயவுசெய்து படிங்க. நாளை எழுதக்கூடிய தேர்வுகள் சூப்பராக எழுதுவீங்க. அதே நீங்கள் கீழ் வகுப்பில் 10th 11th பார்த்தீங்கன்னா அணிகள் படிச்சிருப்பீங்க. அதை வேற்றுமை அணி, சொற்பொருள் பின்வருநிலை அணி, நிறையணி, ஏகதேச உருவக அணி ரொம்ப முக்கியமானது. இலக்கிய நயம் பாராட்டல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் சுட்டி பொருள் விளக்குக, தமிழாக்கம் கொடுத்துருப்பாங்க. வெண்பாவுடைய பொது இலக்கணம், அதோடைய வகைகள் கேட்குறாங்க. பழமொழியை விளக்குதல், இந்த மாதிரி ஹெட்டிங்கில் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. நாளை எழுதக்கூடிய தேர்வுகள் சூப்பராக எழுதுவீங்க. நாங்கள் கொடுத்துருக்க பிடிஎஃப் லிங்க் கொஸ்டின் பேங்கையும் செக் பண்ணுங்கள். இயல்வாரியாக கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களையும் செக் பண்ணி படிங்க. நாளைய தேர்வுகள் சூப்பராக எழுதுவீங்க. நிறையா படிச்சிருவீங்க. ஜஸ்ட்டு ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோ.